குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி நம்ம அமெரிக்கன் போயட் ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின டஸ்ட் ஆஃப் ஸ்னோ அப்படிங்கிற ஒரு சின்ன போயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த போயம் ஹைலி சிம்பாலிக். ஒரு நாள் ராபர்ட் ஃப்ராஸ்ட் ரொம்ப சோகமாக ஒரு மரத்தடியில் நின்றுட்டு இருந்தார். அப்போது ஏதோ சின்னதாக சந்தோஷப்படக்கூடிய விஷயம் நடந்துச்சு. அந்த சந்தோஷம் அவரோட சோகமான மனநிலையை மாற்றிருச்சு. அது மட்டும் இல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய நேரத்தையும் சந்தோஷமாக்கிடுச்சு. அது ஒரு குளிர்காலம். பனிமலை பொழிஞ்சு அங்கே இருந்த எல்லா மரத்து மேலேயும் பனி படர்ந்து இருந்துச்சு. அங்கே ஒரு ஹேம்லாக் ட்ரீ இருந்துச்சு. அந்த ஹேம்லாக் ட்ரீ மேலேயும் பனி படர்ந்து இருந்துச்சு. அந்த மரத்துக்கடியில் தான் நம்ம போயட் ராபர்ட் ஃப்ராஸ்ட் நின்றுட்டு இருந்தார். த வே எ க்ரோ ஷுக் டவுன் ஆன் மீ, த டஸ்ட் ஆஃப் ஸ்னோ ஃப்ரம் அ ஹேம்லாக் ட்ரீ. விளக்கம்: திடீர்னு எங்கேருந்தோ ஒரு காக்கா வந்து அந்த மரத்து மேலே உட்காந்துச்சு. திடீர்னு வந்த அந்த காக்காவோட அசைவுனால் பனித்துளிகள் மரத்து மேலேருந்து கீழே விழுந்துச்சு. அந்த பனித்துளிகள் நம்ம போயட்டு மேலே விழுந்துச்சு. காக்கா வந்து அந்த மரத்து மேலே உட்காந்தது ஒரு சாதாரண நிகழ்வு தான். அதில் எந்த ஒரு ஸ்பெஷலும் இல்லை. இது ஒரு புறம் இருக்க, காக்காவை இல் ஓமனோட கம்பேர் பண்ணுவாங்க. ஹேம்லாக் மரத்தை பாய்ஷனோட கம்பேர் பண்ணுவாங்க. இந்த நிகழ்வு சாதாரண இயற்கை, ஆனால் நம்ம போயட்டோட மைண்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆக்சுவலி இந்த நிகழ்வு நடக்காமல் இருந்திருந்தால் நம்ம போயட்டோட ஃபுல் டேயும் சோகமாகவே இருந்திருக்கும். ஆனால் பனித்துளிகள் அவர் மேலே பட்டு அவருடைய மைண்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவர் மனசில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு. ஹேஸ் கிவன் மை ஹார்ட் சேஞ்ச் ஆஃப் மூட் அண்ட் சேவ்ட் சம் பார்ட் ஆஃப் அ டே ஐ ஹேட் ரூட். அந்த நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சுன்னு நினச்சாரு. ஆனால் சாதாரணமாக நடந்த ஒரு சின்ன நிகழ்வு, பனி வந்து மேலே விழுந்தது, அவருக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுத்துச்சு. மீதி இருக்கிற அந்த நாளோட நேரத்தை சந்தோஷமாக கழிச்சார். இறுதியில் அவருடைய இந்த சின்ன சந்தோஷம் அவருடைய சோகத்தை மாற்றிடுச்சு. It is a winter's day. The treetops were covered with moss of snowflakes. The poet was walking under one such snow-covered tree. This tree was a hemlock tree associated with poisonous qualities. A crow alighted on the hemlock tree suddenly. The sudden movement of the crow, the mass of snowflakes started falling down from the tree. The snowflakes fell down upon the poet who was standing under the tree. The mass of snowflakes was so light and fine that it looked like the dust of white snow. The sudden movement and arrival of the crow and the falling of the snowflakes looked like just ordinary happenings. But the falling of fine snowflakes on the poet leaves a tremendous effect on him. Before this, the poet was in a gloomy or despairing mood. However, this simple, beautiful act of nature has a very comforting effect on him. The fall of snow over him changes his mood and mental state. It gladdens his heart. Before this incident, the particular day was not going too well for him. He had decided in his mind that day would go waste. However, the falls of snowflakes on him makes him realize that the whole day has not been wasted. At least this part of the day when he is enjoying the snowflakes has been saved. Some part of the day has been pleasant. If he had not experienced such a pleasant experience, he would have regretted at the wastage of the whole day. Now let us see the figures of speech. Metaphor. Metaphor is used when the poet compared the falling snowflakes from hemlock tree to dust. Next, alliteration. Alliteration is used in the lines has given my heart and saved some part, as same consonants are used repeatedly in those lines. Has, heart, saved, some. Next one, synecdoche. Synecdoche is used where the poet said his heart undergone a change in mood, which actually represented his entire personality. Next one,
Assonance. Assonance is used to show repetition of vowels in several lines of this poem for the sake of rhyme.